பச்சோந்தி பன்னீருடன் இருந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தாய் கழகமான அதிமுகவில் இணைந்தார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கிறது, பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசே. பச்சோந்தி பன்னீர்செல்வத்துடன் செயல்பட்டிருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தற்போது பன்னீர்செல்வத்திடமிருந்து விலகி தாய் கழகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறார். சென்னை பசுமை சாலையிலே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரிலே சந்தித்து செவ்வந்தி இல்லத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தன்னை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். சிறப்பான எதிர்காலம் இருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலே இணைந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக அதிமுகவிலே இணைய வந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மலர் கொத்து வழங்கி பொன்னாடை போர்த்தி கழகத்திலே இணைந்து கொள்வதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருச்சி மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி என் நடராஜன் அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இன்னைக்கு அதிமுகவிலே இணைந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறிப்பாக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கி வருகிற ஒரு மாபெரும் இயக்கம். 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளராக பல்வேறு சோதனைகளை தாண்டி தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏறக்குறைய இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 190க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு தொடர்ச்சியாக கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து அவருடைய கோரிக்கையை அவருடைய மனநிலையை அறிந்து அதே போல தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு நேரடியாக சென்று அந்த குழுக்கள் மூலமாக பெறப்பட்ட மக்கள் அளித்த அந்த கோரிக்கைகளை இன்றைக்கு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முன்னிலையில முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் இன்றைக்கு அதிமுகவான தாய் கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசு தொடர்ந்து 1972 இருந்து கழக பணியாற்றி வர்றேன். தொடர்ந்து பணியாற்றி வந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவிற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய தலைமையேற்று கழக பணியாற்றி வந்தேன். புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மறைவிற்கு பிறகு அருமை அண்ணன் எடப்பாடி அவருடைய சீரிய நல் தலைமையில் நல்லாட்சியையும் இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அதிலும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த நிலையில் நடுவில் ஒரு 4.5 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை எனக்கு ஏற்பட்டது. அதை இந்த நேரத்தில் ஒரு நல்ல நேரத்தில் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே மனம் வருந்தி திருந்தி மீண்டும் தாய் கழகத்தில் என்னை இணைத்து கொள்ள அருமை அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய சீரிய நல் தலைமையில் இணைந்து கழக பணி ஆற்றிட வேண்டும் என்கின்ற ஆவலோடு இன்றைய தினம் இங்கே வருகை புரிந்திருக்கின்றேன். நான் கழகம் ஆரம்பித்ததிலிருந்து சாதாரண தொண்டனா இருந்து வட்டக்கழக பிரதிநிதி, வட்டக்கழக செயலாளர், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர், மாவட்ட கழக இணை செயலாளர், மாவட்ட கழக பொருளாளர், மாவட்ட கழக செயலாளராக அருமை அண்ணன் எடப்பாடியார் காலம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே 5 முறை மாவட்ட கழக செயலாளராக கழக பணி ஆற்றியது வரலாறு. கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத் தலைவராக 16 ஆண்டு காலம்
கழக பணியாற்றி அனைவரிடமும் நற்பெயரினை எடுத்திருக்கின்றேன். திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தை பொறுத்தமட்டில் வெற்றிகரமாக அருமை அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய சீரிய நல் தலைமையில் 5 மாநாடுகள் நடத்திய பெருமை எனக்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியிலே ஒரு அரியதொரு மாநாட்டினை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடத்தி ஒரு வரலாற்று சாதனை புரிந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்து மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தலைமையில் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய நல்லாட்சி ஏற்படுத்தியது வரலாறு. அந்த பெருமைக்கும் எனக்கும் பங்குண்டு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தாய் கழகமான அதிமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். தொடர்ந்து 1972 இருந்து கழக பணியாற்றி வர்றேன். தொடர்ந்து பணியாற்றி வந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவிற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய தலைமையேற்று கழக பணியாற்றி வந்தேன். புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மறைவிற்கு பிறகு அருமை அண்ணன் எடப்பாடியாருடைய சீரிய நல் தலைமையில் நல்லாட்சியையும் இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அதிலும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த நிலையில் நடுவில் ஒரு 4.5 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை எனக்கு ஏற்பட்டது. அதை இந்த நேரத்தில் ஒரு நல்ல நேரத்தில் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே மனம் வருந்தி திருந்தி மீண்டும் தாய் கழகத்தில் என்னை இணைத்து கொள்ள அருமை அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய சீரிய நல் தலைமையில் இணைந்து கழக பணி ஆற்றிட வேண்டும் என்கின்ற ஆவலோடு இன்றைய தினம் இங்கே வருகை புரிந்திருக்கின்றேன். நான் கழகம் ஆரம்பித்ததிலிருந்து சாதாரண தொண்டனா இருந்து வட்டக்கழக பிரதிநிதி, வட்டக்கழக செயலாளர், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர், மாவட்ட கழக இணை செயலாளர், மாவட்ட கழக பொருளாளர், மாவட்ட கழக செயலாளராக அருமை அண்ணன் எடப்பாடியார் காலம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே 5 முறை மாவட்ட கழக செயலாளராக கழக பணி ஆற்றியது வரலாறு. கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவராக 16 ஆண்டு காலம் கழக பணியாற்றி அனைவரிடமும் நற்பெயரினை எடுத்திருக்கின்றேன். திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தை பொறுத்தமட்டில் வெற்றிகரமாக அருமை அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய சீரிய நல் தலைமையில் 5 மாநாடுகள் நடத்திய பெருமை எனக்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியிலே ஒரு அரியதொரு மாநாட்டினை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடத்தி ஒரு வரலாற்று சாதனை புரிந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்து மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தலைமையில் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய நல்லாட்சி ஏற்படுத்தியது வரலாறு. அந்த பெருமைக்கும் எனக்கும் பங்குண்டு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.